بسم الله الرحمن الرحيم. அனைவர்களும் நம்முடைய எஜமானனாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் என்ற பட்டியலுக்குள் நாம் வருவதாக இருந்தால், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய எஜமானன் நம்மை முஸ்லிம் என்று அங்கீகரிப்பதாக இருந்தால், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அந்த நேசம் அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது உள்ள காதல் ஏனையோரை விட பன்மடங்கு அதிகமாக பொங்கி வழிய வேண்டும். அந்த ஒரு நம்முடைய உள்ளத்தில் இறைவனை பற்றியான நேசம் இருந்தால்தான் நாம் முஸ்லிம் என்ற அந்த வட்டத்திற்குள்ளாகவே வர முடியும். இறைவன் திருமறை குர்ஆனில் இதனை கூறும்போது, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், முஸ்லிம்களுக்குரிய இலக்கணத்தை இறைவன் கூறிக்கொண்டு வரும்போது, உண்மையான முஸ்லிம்கள், உண்மையிலேயே அல்லாஹுவை நம்பியவர்கள் அல்லாஹுவை அளவுக்கு அதிகமாக பன்மடங்கு அதிகமாக நேசிப்பார்கள் என்று நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த வசனத்திற்கு தோதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி, மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ வஜத ஹலாவத்துல் ஈமான், அவர்தான் ஈமானுக்குரிய சுவையை உணர்ந்தவராவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு விளக்கி தரும்போது, இந்த வசனத்திற்குரிய விளக்கமாக நமக்கு சொல்லும் போது, மூன்று பண்புகள் இருக்கின்றது. அந்த மூன்று பண்புகளும் ஒரு சேர எந்த அடியானிடத்தில் இருக்கின்றதோ அவர்தான் ஈமானுக்குரிய சுவையை உணர்ந்தவராவார். ஈமானுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, ஈமானுக்கு ஒரு சுவை இருக்குது. அது எல்லா மக்களும் அதனுடைய சுவையை உணர்ந்து விட முடியாது. குறிப்பிட்ட மூன்று பண்புகளும் குறிப்பிட்ட மூன்று தன்மைகளும் ஒரு சேர எந்த ஒரு அடியார் பெற்றுக் கொள்வாரோ, எந்த ஒரு அடியார் அந்த தன்மைகளை ஒரு சேர தன்னிடத்தில் வளர்த்துக் கொள்வாரோ அவர்தான் ஈமானுக்குரிய சுவையை உணர்ந்தவராவார். அதில் ஒரு பண்பாக, அதில் ஒரு தன்மையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏனையோரை விட அவருடைய உள்ளத்தில் விருப்பத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் ஈமானுக்குரிய சுவையை உணர்வதாக இருந்தால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய அந்த இஸ்லாத்தின் டேஸ்டை அவர் அனுபவிப்பதாக இருந்தால், குறிப்பிட்ட மூன்று பண்புகளை ஒரு சேர அவர் பெற்றிருக்க வேண்டும். அதில் முதன்மையாக அல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக அவர் நேசிப்பவராக இருக்க வேண்டும். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்விற்கென்று ஒரு நேசம் இல்லை என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வை உலகில் உள்ள ஏனையோரை நேசிப்பதை விட பன்மடங்கு அதிகமாக நேசிக்கவில்லை என்று சொன்னால், அவர் ஈமானின் சுவையை ஒரு காலத்திலும் உணர்ந்தவராக மாட்டார். இவ்வாறு ஏராளமான திருமறை குர்ஆன் வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் முஸ்லிம்கள் என்று சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் நம்மை முஸ்லிம் என்று அங்கீகரித்துக் கொள்வதாக இருந்தால், அல்லாஹ் அளவுக்கு அதிகமாக நம்ம நேசிக்கணும். இதை அனைத்து இஸ்லாமியர்களும் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றனர். அல்லாஹ் நம்ம நேசிக்காம முஸ்லிம்ங்கிற வட்டத்துக்குள்ளாகவே நம்ம வர முடியாது. நம்மை நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதாக இருந்தால், இறைவன் நம்மை முஸ்லிம் என்று அங்கீகரிப்பதாக இருந்தால், இறைவனை நேசித்தால் மாத்திரமே அது சாத்தியம். இதனை அனைத்து இஸ்லாமியர்களும் நன்றாகவே விளங்கி வைத்திருக்கின்றனர். நாம அல்லாஹ்வை நேசிக்கணும் அப்படிங்கறத தாண்டி அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி போட்டு அல்லாஹ் நம்மளை நேசிச்சா எப்படி இருக்கும்? இஸ்லாமியர்கள் என்று சொல்வதாக இருந்தால், முஸ்லிம்கள் என்ற வட்டத்திற்குள் நாம் வருவதாக இருந்தால், நிச்சயம் அல்லாஹ்வை நேசித்தே ஆக வேண்டும். அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. நாம அல்லாஹ்வை நேசிக்கணும், அதை எல்லாம் தாண்டி நம்முடைய எஜமானன், நம்முடைய ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ் தஆலா நம்ம நேசிச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வினுடைய காதலர்களாக நாம் மாறினால் எப்படி இருக்கும்? நம்மை காதலிப்பவர்களாக இறைவனை நம்மை காதலிக்க செய்தால் என்ன? உண்மையிலேயே சொல்ல போன நாம் அல்லாஹ்வை நேசிப்பதை விட அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறது இருக்குது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது இறைவன் ஒரு அடியாரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், இறைவனுடைய நேசம், இறைவனுடைய காதல் ஒரு அடியாருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், அவர் உலகில் உள்ள மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்று விட்டார். ஏன் அப்படி சொல்றோம்? அல்லாஹ்வினுடைய நேசம் அந்த அளவிற்கு மகத்துவம் மிக்கது. இறைவனுடைய அந்த காதல் இருக்குது,
இறைவனுடைய நேசம் இருக்குது இந்த உலகத்துல விலை மதிப்பில்லாத ஒண்ணு. இறைவனே திருமறை குர்ஆன்ல தன்னுடைய காதலின் மகிமையை பற்றி, தன்னுடைய நேசத்தின் விலை மதிப்பை பற்றி சொல்லும் போது, அலா மக்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்ன அவுலியா அல்லாஹி, இறைவனுடைய காதலை பெற்றவர்கள் இருக்கிறாங்களே, இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்களே, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு துளியும் பயம் இருக்காது, எந்த விதமான கவலையும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய நேசத்தின் விலை மதிப்பை பற்றி சொல்றான். என்னுடைய நேசம் ஒரு அடியாருக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அவர்கள் ஒரு காலத்திலும் கொஞ்சம் கூட பயமே இருக்காது. உலக மக்கள் எல்லாருமே பயத்துல மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில, உலக மக்கள் அனைவர்களும் கவலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், அந்த சூழ்நிலையில என்னுடைய நேசத்தை பெற்றவர்கள், என்னுடைய அன்பை பெற்றவர்கள், என்னுடைய காதலர்கள் கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டாங்க. அசராம் அப்படி நிக்கிறது, பயப்படாம நிற்பாங்க. கொஞ்சம் கூட அவர்களுக்கு கவலையே இருக்காது. இவ்வாறு இறைவன் சொல்லி தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நேசம் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது. அது மட்டும் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனுடைய அந்த நேசத்தின் மதிப்பை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, அருமை தோழர்களே, இதா ஹப்பல்லாஹுல் அப்த, அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்க ஆரம்பிச்சானா என்ன தெரியுமா செய்வான்? நாதா ஜிப்ரீல, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். அவர்களை அழைத்து ஜிப்ரீலிடம் கூறுவான், ஜிப்ரீலே, இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், உன்னுடைய இறைவனாகிய நான் இந்த அடியாரை நேசிக்கின்றேன், ஃபஅஹ்பிபுஹு, நீங்களும் அந்த அடியாரை நேசிக்க ஆரம்பித்து விடுங்கள். அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டானா, இறைவன் ஒருவரை விரும்ப ஆரம்பித்து விட்டால், இறைவன் ஒருவரை காதலிக்க ஆரம்பித்து விட்டால், அவன் உடனே ஜிப்ரீலை கூப்பிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சொல்வானாம், ஜிப்ரீலே, இந்த இருக்கிறான் பாருங்க ஃபுலான், இந்த அடியான் இருக்கிறானே, சாதாரணமா நினைக்காதீங்க, உங்களுடைய இறைவனாகிய நானே அவனை நேசிச்சுட்டு இருக்கிறேன், அவனை நான் காதலிச்சுட்டு இருக்கிறேன், நீங்களும் அவரை காதலிக்கணும், நீங்களும் அந்த அடியாரை விரும்பணும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவு போடுறான். உடனே ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அடியாரை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகத்தில் உள்ள ஏனைய மலக்குமார்களை கூப்பிடுறாங்க. அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த அடியாரை கை காட்டி, அந்த அடியார் ஃபுலான பாருங்க, இவரை அல்லாஹ்வே எனக்கு இப்ப தான் சொன்னா, இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், தான் இந்த அடியாரை நேசிப்பதாக காதலிப்பதாக இறைவன் சொல்லி இருக்கிறான். ஃபஹிப்புஹு, உடனே நீங்களும் அந்த அடியாரை காதலிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்தில் உள்ள ஏனைய மலக்குமார்களுக்கு இத்தகைய உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. மலக்குமார், அந்த வானுலகத்தில் உள்ள ஏனைய மலக்குமார்களும் இறைவன் காதலித்த அந்த அடியாரை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப இறைவனுடைய நேசம் என்பது எந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லா இருக்குது, அல்லாஹ்வுடைய அந்த காதல் இருக்குது எந்த அளவிற்கு ஒரு உயர்தரமானதாக இருக்குது. அது அவனோடு நிக்கிறது இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி ஏனைய மலக்குமார்கள் வரையிலும் அந்த அடியார் விருப்பத்தை பெறுவதற்கு ஒரு காரணமாக, ஒரு அடித்தளமாக இருக்குது. இந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உயர்தரம் மிக்க இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணுமா இல்லையா? இது நாள் வரையிலும் அதற்கான முயற்சி படிகள்ல நம்ம பயணிச்சிருக்கிறோமா? அதற்கு ஏராளமான வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு, இறைவனையே நம்மை காதலிக்க செய்வதற்கு ஏராளமான வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அதற்கு முன்பாக இந்த சமூகத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி ஒரு சில வழிமுறைகளில் பயணிக்கின்றார்கள், ஒரு சில காரியங்களை தேர்வு செய்கிறார்கள். அவைகள் யாவும் இறைவனுடைய நேசத்தை பெற்று தருவதற்கு பதிலாக அவனுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய காரியமாக, அவனுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய காரியமாக இருப்பதை பார்க்கிறோம். என்னென்னலாம் பண்றாங்க? இறைவனுடைய நேசத்தை பெறுகிறோம்ங்கிற பேர்ல தங்களுடைய வீடுகளிலேயோ அல்லது ஏனைய தர்காக்களிலேயோ திக்ர் மஜ்லிஸ், வால் போஸ்ட் அடிச்சு கூப்பிடுவாங்க, வாருங்கள் இறை நேசத்தை பெற ஓடோடி வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. எங்கடா இறை நேசத்தை பெறுகிற அளவுக்கு அப்படி என்ன திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? போய் பார்த்தோம்னா லைட் ஃபுல்லா அணைக்கிறது, வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக, காதலை பெறுவதற்காக திக்ர் செய்யறாங்களாம். என்ன திக்ரு? லைட் ஃபுல்லா அணைச்சி அந்த திக்ர் மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள அனைவருடைய கரத்தையும் பற்றி பிடிக்கிறது. எல்லாம் எந்திரணுங்க, எதுக்குங்க? இந்த திக்ர் ஆரம்பிச்சிருச்சுங்க, இறைவனுடைய காதலை பெறுவதற்கான முதல் படியில நம்ம கால் எடுத்து வச்சுட்டோம், எல்லாம் எழுந்துருங்க அப்படின்னு எழுந்து நிக்க சொல்றது. எழுந்து நிக்க சொல்றது மட்டும் இல்லாம ஆளுக்கு அந்த இருட்டுல கண்ணையே தெரியாம இது யாரும் ஒண்ணு கையில புடிச்சுக்கிட்டு தம் தம்னு குதிக்கிறாங்க. அப்படியே வீடு அதிர்ற அளவுக்கு
அல்லது அவர்கள் எங்கே இந்த திக்ர் மஜ்லிஸ் நடத்துறாங்களோ அந்த கட்டடமே அதிகரின்ற அளவுக்கு குதிக்கிறது. இந்த காரியத்தை செய்து கொண்டு என்ன காரணத்தை குறிப்பிடுவாங்க? எதுக்கு தெரியுமா இப்படி பண்ணோம்? நைட்டு 12 மணி ஏற்கனவே இருட்டு, அந்த இருட்டு போதாதுன்னு சொல்லி லைட்டிங் ஆஃப் பண்ணி போட்டு இந்த இருட்டில், இந்த கும்மிருட்டில் நாம் இவ்வளவு நேரம் திக்ர் செய்வதற்குண்டான காரணம் இறைவனுடைய காதலை பெற வேண்டும் என்பதற்காக. இது இறைவனுடைய காதலை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமா? இறைவனுடைய நேசத்தை பெறப்போகிறோம் என்கிற போர்வையில் இது போன்ற திக்ர்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் இது இறைவனுடைய காதலை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமா? இது இறைவனின் காதலர்களாக நம்மை மாற்றக்கூடிய ஒரு காரியமா? இது அவனுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம். அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற அற்புதமான தூய மார்க்கத்தை கேலி செய்கின்ற காரியம். இவ்வாறு இஸ்லாமியர்கள் இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக ஒரு சில வழிமுறைகளை தேர்வு செய்தாலும் அந்த வழிமுறைகள் யாவும் தவறானவைகளாக, மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவைகளாக, இன்னும் சொல்ல போனால் இறைவனுடைய நேசத்தை பெற்று தருவதற்கு பதிலாக அவனுடைய கோபத்தையும் அவனது சாபத்தையும் பெற்று தரக்கூடிய காரியமாக இருப்பதை பார்க்கிறோம். இவங்க இப்படி தவறான வழிமுறைகளை தேர்வு செய்யறதுக்கு என்ன காரணம்? அவங்க மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தகைய வழிமுறைகளையே சொல்லி கொடுத்திருக்காங்க. எது உண்மையோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறைகளை நமக்கு உண்மையாக கற்றுத் தந்துள்ளார்களோ அவைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்பதை விட்டுவிட்டு தன்னுடைய மனம் போன போக்கில், தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய விளம்பர நோக்கத்திற்காக இது போன்ற வழிமுறைகளை கற்றுக் கொடுத்ததின் காரணத்தினால்தான் மக்கள் அது போன்ற வழிமுறைகளை தேடி சொல்வதை பார்க்கணும். இன்னும் ஒரு சிலர் இதையெல்லாம் ஒருபடி மேல இறைவனுடைய நேசத்தை பெறப்பெறுங்கிற பேர்ல ஆளாளுக்கு ஒரு ஷேக், அப்படி ஒரு ஷேகை ஏற்படுத்திக்கிறது. இவர் வேலை என்ன? இவர் இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கு அப்படி என்ன பண்ணுவாரு? ஷேக் காலடியிலேயே தவம் கிடப்பார். எப்ப பார்த்தாலும் அவர் வெளியே வந்தவனே செருப்பு தூக்கி போடுறது, செருப்பு தூக்கி மாட்டி விடுறது, சட்டையை போடாத ஒண்ணுதான் குறை. மற்றபடி எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிவிடைங்கிற பேர்ல அவர் சாப்பாடுக்கு தட்டெடுத்து கொடுக்கிறது. அவர் சூப்பி போட்டு அந்த மாங்குட்டி எடுத்து ஷேக் வாய் வச்சுட்டாரு. படையங்கப்பா, இனிமே நமக்கு கல்வி கொட்ட போகுது, நம்ம வீட்டுல அப்படியே பொருளாதாரம் பெருக்கெடுத்து ஓட போகுது அப்படிங்கிற பேர்ல அதை எடுத்து சாப்பிடக்கூடியதை பார்க்கும். இவற்றையெல்லாம் செய்கிறார்கள். அதற்குரிய காரணமும் தவறான ஒரு முறையில் இருப்பதை பார்க்கிறோம். என்ன காரணத்தை கற்பிக்கிறாங்க? இத்தகைய இந்த மாதிரி உள்ள ஷேகுமார்களுக்கு நாம பணிவிடை செஞ்சோம்னா இறைவன் நம்மளை காதலிப்பான். நாம் இந்த ஷேகுமார்களை காதலிக்கிறதுனா என்ன? அவங்க காலடியிலேயே தவம் கிடந்து அவருடைய காலை கழுவி அவர்களுக்காக வேண்டி பணிவிடை செய்து இவ்வாறு நாம செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இறைவன் நம்மளை காதலிப்பான் என்று தவறான பாதையில போவதை பார்க்கிறோம். இது போன்ற வழிமுறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க, அதில் நாம் ஈடுபடணுமா இல்லையா? அத்தகைய வழிமுறைகளில் நாம் முயற்சி செய்யணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைவனுடைய காதலை பெறுவதற்கான ஏராளமான வழிமுறைகளில் ஒன்றாக ஒரு செய்தியில குறிப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறைவன் எனக்கு சொன்னா, மா தகர்ரப இலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னிடத்தில் பிஷைஇன் அஹப்ப இலைஹி மிம்ம தரவுத்து அலைஹி, எனக்கு விருப்பத்திற்குரிய செயல்களிலேயே நான் எதனை கடமையாக்கி இருக்கின்றனோ அதனை செய்வதை விட வேறு எதன் மூலமும் என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்குவதே கிடையாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னானா, எனக்கு விருப்பமான அந்த காரியங்களிலேயே நான் எதனை கடமையான வணக்க வழிபாடுகள் என்று என்னுடைய அடியானுக்கு கற்றுக் கொடுத்துள்ளனோ அதனை விட வேறு எந்த காரியத்தின் மூலமும், அந்த காரியத்தை செய்வதை விட வேறு எந்த காரியத்தை செஞ்சும் என் அடியான் என்னிடத்தில் நெருங்குவதே கிடையாது. அப்ப கடமையான வணக்க வழிபாடுகள் மூலமாக என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருக்கத்தை பெறுகிறான், நெருங்கி வருகிறான். அடுத்து அல்லாஹ் சொன்னானா, இருந்தாலும் ஒமா இஸாலு அப்தி இலைய யதகர்ரபு பின் நவாஃபிலி, என்னுடைய அடியான் உபரி வணக்க வழிபாடுகள் மூலமாக என்னிடத்தில் மிகவும் நெருங்கி விடுகின்றான். அல்லாஹ்வே இந்த வழிமுறையை ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்வே தன்னுடைய அடியார்களை பற்றி, அவர்கள் தன்னிடத்தில் அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்கான வழிமுறையை பற்றி சொல்லிக் கொடுத்தானாம். என்ன? கடமையான வணக்க வழிபாடு மூலமா என்கிட்ட நெருங்குறான், உபரி வணக்க வழிபாடு மூலமா என்னிடத்துல ரொம்பவும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். இறுதியில் ஹத்தா உஹிப்புஹு, நான் அவனை காதலிக்க ஆரம்பித்து விடுகிறேன், அந்த அளவுக்கு என்கிட்ட நெருங்கிறான். சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப இந்த நபி மொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறைவனுடைய காதலை பெறுவதற்கான ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களா இல்லையா? என்ன வழிமுறை? கடமையான வணக்க வழிபாடுகள் போக
உபரியான வணக்க வழிபாடுகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து கொண்டே இருக்கின்றோம், அல்லாஹ்வை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் நமக்கும் நெருக்கம் ஏற்படுது, அல்லாஹ்வை சொல்றான் என்று நெருங்கி வரான் ஹத்தா உஹிப்பு, ஒரு கட்டத்துல நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிடுறேன், அந்த அளவுக்கு நெருங்கி வரான். இந்த முயற்சியில் நம்ம ஈடுபட்டு இருக்கிறோமா? இந்த நஃபிலான வணக்க வழிபாடுகளில் நாம் கவனம் செலுத்துறோமா? சொல்ல போனால் இந்த உலகத்துல ஏனைய மனிதர்களுடைய நேசத்தை பெறுவதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை நம்ம மேற்கொள்றோம். சொல்ல போனால் பெருமளவான ஒரு சிரமம் வந்தால் கூட அதையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக நிற்கிறோம். எதுக்கு? ஏனைய மனிதர்களின் நேசத்தை பெறுவதற்காக. நீங்க பார்க்கலாம், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசத்தை பெறுவதற்காக ஏராளமான பொருளாதாரத்தை செலவு செய்வார். ஒரு மனைவி தன்னுடைய கணவனின் நேசத்தை பெறுவதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபடுவாள். இதெல்லாம் போக ஒரு சில இளைஞர்களை நீங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஸ்கூல் பக்கத்துல அல்லது குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கடை பக்கத்திலேயே 24 மணி நேரமும் நின்று இருப்பாங்க. போய் விசாரிச்சோம் நீங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஆள் இந்த வழியா போகும், அது எப்படியாவது பார்த்துடலாமேன்னு அப்படின்னு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எதுக்காக? இவன் ஒரு பெண்ணை விரும்புகிறானாம், அந்த பெண்ணை பார்ப்பதற்காக, தரிசனம் செய்வதற்காக அத்தகைய ஒரு இடத்தில் தவம் இருந்து கால் கடுக்க நிற்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? மனிதர்களின் நேசத்தை பெறுவதற்காக எந்த விதமான முயற்சியை நாம் எடுத்துக்கொள்வதற்கும் தயார் அப்படி நிக்கிறத பார்க்கிறோம். இவர்களுடைய நேசத்தை விட இறைவனுடைய நேசம் எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு உயர்ந்தது. அந்த இறைவனின் நேசத்தை பெறுவதற்காக இந்த உபரி வணக்க வழிபாடுகள்ல நம்ம கவனம் செலுத்துறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்துக்கங்க, இந்த வழிமுறையை தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதனை தான் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறாங்க. தான் செயல்படுத்தியதோடு நின்று விடாமல் தன்னுடைய குடும்பத்தாரை செயல்படுத்தவும் தூண்டி இருக்கிறாங்க. அதற்கான வழிவகைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்துலாம் ஒரு காலத்திலும் தொழுதே கிடையாது. ஆனா தனக்கு முதுமை ஏற்பட்ட போது, வயதான காலத்துல இரவில் நின்று வணங்குவதாக இருந்தால் முதலில் உட்கார்ந்து தொழ ஆரம்பிப்பாங்க. உட்கார்ந்து திருமறை குர்ஆனை ஓதுவாங்க. அப்படியே உட்கார்ந்து ஓதி கொண்டே இருக்கும் போது فَإِذَا بَقِيَ مِنْ قِرَاءَتِهِ نَحْوٌ مِنْ 30 أو 40 آيَةً, அவர்கள் ஓத வேண்டியதில் ஒரு 30 அல்லது 40 வசனங்கள் மிச்சம் இருக்குன்னு சொன்னா அப்போது எழுந்து அந்த 40 வசனங்களையும் ஓதிவிட்டு பிறகு ருக்கு செய்வார்கள். இவ்வாறு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்க வழிபாடு அமைந்திருந்தது. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வயதான காலகட்டத்தில் கூட எந்த அளவிற்கு இந்த நஃபிலான வணக்க வழிபாடுகள்ல கவனம் செலுத்திருக்கிறாங்கன்னா, வயசான காலகட்டத்தில் முதல்ல உட்கார்ந்து தொழ ஆரம்பிப்பாங்களாம். உட்கார்ந்து ஒரு அத்தியாயத்தை ஓதிக்கிட்டே வராங்கன்னு வைங்க, அந்த அத்தியாயத்தில் ஒரு 40 வசனங்கள் மிச்சம் இருக்கும்ங்கிற ஒரு நிலை வருமே, அப்போது எழுந்து விடுவார்களாம். எழுந்து நின்று அந்த 40 வசனங்களை ஓதிவிட்டு பிறகு ருக்குவுக்கு போவாங்க. இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நஃபிலான வணக்க வழிபாடு இருந்துச்சு. நின்று 40 வசனங்கள் ஓதுறாங்கன்னா முதல்ல உட்கார்ந்து எவ்வளவு வசனங்கள் ஓதிருப்பாங்க, எந்த அளவிற்கு நெடுநேரம் நின்று வணங்கக்கூடிய உள்ளாக இருந்திருக்கிறாங்க, உபரி வணக்க வழிபாடுகளில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்தக்கூடிய உள்ளாக, அக்கறை செலுத்தக்கூடிய உள்ளாக, அதில் ஈடுபாடு உள்ள உள்ளாக இருந்திருக்கிறாங்க. வயதான காலகட்டத்தில் கூட அந்த ஈடுபாட்டை நபிகள் நாயகம் தளர்த்து விடவில்லை. அவ்வளவு ஈடுபாடு. நீங்க நம்மள எடுத்துக்கங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சர்வ சாதாரணமா நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முதுமையில் ஒரு 40 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு முதல்ல உட்கார்ந்து தொழுது விட்டு 40 வசனங்கள் மிச்சம் இருக்குன்னு சொன்னா அதை எழுந்து நின்று ஓதுவாங்கன்னு வருது. நம்மள எடுத்துக்கங்க, நாம இந்த நஃபில்ங்கிறது நம்ம இடத்துல எப்ப இருக்குது? முன்பின் சுன்னத் தொழுகைகள் எல்லாம் நான் உள்பட பலரும் ஒரு கவனமற்ற உள்ளாக இருக்கிறோம். குறிப்பா சொல்ல போனா நஃபில்ங்கிறது நம்ம இடத்துல இருக்குன்னு சொன்னா ரமலான் மாசத்துல இரவு தொழுகை தொழுவோம். அந்த இரவு தொழுகைங்கிற ஒரு நஃபிலான வணக்கம் தானே ரமலான்ல இருக்குது. ரமலானில் நாம் தொழக்கூடிய அந்த இரவு தொழுகையினுடைய நிலை கூட எப்படி இருக்குங்கிறீங்க? இமாம் இங்க தொழ ஆரம்பிப்பாரு, இரவு தொழுகை ஆரம்பிச்சிடும். இரவு தொழுகை ஆரம்பிச்சு ஒரு குரூப் பாத்தீங்கன்னு வைங்க, இன்னும் போர் படை வீரர்கள் மாதிரி சொத்து ஓரத்துல சாஞ்சி ஹாயா உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க தொழுக ஆரம்பிச்சு அவர் இமாம் ஓதிக்கிட்டே இருப்பாரு. ஒரு படை மட்டும் அப்படியே ஓரத்துல சோத்துல ஹாயா காலை நீட்டிக்கிட்டு தலைவாணி வீட்டுல இருந்து கொண்டு வராது மட்டும் தான் போற, மற்றபடி ரொம்ப சொகுசா உட்கார்ந்து இருப்பாங்க. இவர் இமாம் ஓதி முடிச்சு ருக்குக்கு போவாரா, குடு 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 குடுன்னு ஓடி வந்து தொழுகையில ஜாயின் பண்ணிக்கிறது.
அதுக்கப்புறம் ஒரு ரகாத் அந்த 2 ரகாத் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, வரும்போதே பாய் ரிசர்வேஷன்ல தான் வருவார். இடத்த விட்டு இருந்து வரும்போது அங்க ஒரு துண்டையோ ஒரு கர்ச்சிப்பையோ போட்டுட்டு தான் வந்திருப்பாரு. சலாம் முடிஞ்ச உடனே நேரா அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறார். போர்படை வீரர்கள் யுத்தத்தை முடிச்சுட்டு ஒரு இலை பாருவதற்காக அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்குவாங்க. மறுபடியும் அடுத்த சலாம் ஆரம்பிக்குமா, அவர் மறுபடியும் அடுத்து ஓதி ருக்குக்கு போவாரா, கடகடன்னு ஆயுதத்தை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு மறுபடியும் ருக்குல வந்து ஜாயின் பண்ணிக்கிறது. நம்ம குறிப்பிடுறது காரணம் என்னன்னா, ரமலான்ல தான் ஒரு அக்கறையோட ஒரு கவனத்தோட இரவு வணக்க வழிபாட்டுல ஈடுபடுறோம். அதனுடைய நிலை கூட எப்படி இருக்குது, நீண்ட நேரம் நின்று வணங்கும்போது நமக்கு ஒரு சலிப்பா தெரியுது. அவ்வளவு நேரம் நிக்கிறோமா, ஹாயா கொஞ்ச நேரம் சோத்துல சாஞ்சு உட்காருவோம். இமாம் எப்ப ருக்குக்கு போறாரோ அப்ப போய் ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் மிகைத்திருக்க போய்தான் இத்தகைய ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம இவ்வளவு ஒரு இளம் பருவத்துல திடகாத்திரமான ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே அதிக நேரம் நிற்பதை நாம விரும்பலன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, வயதான காலகட்டத்தில் முதல் ரக்காத்துல முதல் உட்கார்ந்து அதிக நேரம் ஓதிவிட்டு பிறகு எழுந்து நின்று 40 வசனங்கள் ஓதுவாங்க. இப்படித்தான் அவருடைய 2வது ரக்காத்தும் அமையும் என்று ஆயிஷா அவங்க குறிப்பிடுறாங்களே. எந்த அளவுக்கு நஃபிலான வணக்க வழிபாடுகளை கவனம் செலுத்திருக்கிறாங்க. தான் கவனம் செலுத்தியது மட்டும் இல்லாமல், தான் மட்டும் இறைநேசத்தை பெறுவது மட்டும் இல்லாமல், தன்னுடைய குடும்பத்தாரும் இந்த இறைநேசத்தை பெற்றுவிட வேண்டும். நஃபிலான வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துவதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தாரும் இந்த ஒரு சேவையில் இத்தகைய ஒரு காரியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் பெரிதும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகை தொழுதுட்டாங்க. தஹஜ்ஜத் தொழுதுட்டு நேரா தன்னுடைய மகள் பிளஸ் மருமகனார் ஃபாத்திமா அலி அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. அலி அவங்க தான் இந்த செய்தியவே அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நானும் ஃபாத்திமாவும் இருந்தோம். கதவை தட்டினாங்க. அப்ப நாங்க கதவை திறந்து வெளியே நிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை நோக்கி கேட்டாங்க, அலா கதத்து சல்லியானி, என்ன 2 பேரும் தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன தொழுகைய, இரவு தொழுகை தொழுதுட்டீங்களான்னு வந்து கேட்கிறாங்க. தஹஜ்ஜத் நேரத்துல தான் தொழுது முடித்து விட்டு தன்னுடைய மருமகனார் பிளஸ் மகளுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டி எழுப்பி அவ இருவரும் அங்க வாசல்ல நிக்கிறாங்க. அப்ப அலி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன 2 பேரும் தொழுதாச்சா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அலி அவங்க சொல்றாங்க, நான் பதில் சொன்னேன், இதா ஷா யபஅஸனா பஅஸனா, என்ன அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் எழுப்பணும்னு நினைச்சாதான் நாங்க எழுந்திருக்க முடியும் அப்படின்னாங்க. அவங்க 2 பேரும் எழுந்து தொழல. அன்றைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்றைக்கு வந்து அலி அவர்களையும் பாத்திமா அவர்களையும் எழுப்புனாங்களோ அன்னைக்கு அவங்க 2 பேரும் தொழுகலன்னு சொல்லாம அது அப்படியே கொஞ்சம் ட்ரிக்கா ஒரு வாதமா ஒரு தர்க்கமா பேசுறாங்க. என்ன அல்லாஹ்வின் தூதர் இப்படி கேக்குறீங்க, அல்லாஹ் நானாதானே நாங்களும் எழுந்திருக்க முடியும், அல்லாஹ் நானதான் நாங்க எழுந்திருக்கல அப்படிங்கிறாங்க. அப்ப அலி அவங்க சொல்றாங்க, இப்படி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பதில் ஏதும் சொல்லாமல் திரும்பி போனாங்க. திரும்பி போகும்போது ஒண்ணு சொல்லிக்கிட்டே போனாங்க கோபத்துல. இப்படி வேகமா தொடையில அடிச்சு, காணல் இன்சான் அக்ஸர ஷைன் ஜதலா, மனிதன் ரொம்பவும் தான் தர்க்கவாதம் பேசுறான் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு. இந்த குர்ஆன் வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிட்டே போனாங்க. அதை நான் ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இது நம்ம என்ன கவனிக்கணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்னும் சுபுஹ் தொழுதுட்டு தாம் மகளும் மருமகளும் சுபுஹ் தொழுதாங்களா அப்படின்னு போய் செக் பண்ண போகல. தஹஜ்ஜத் தொழுது விட்டு தான் தொழுததை போல தன்னுடைய மகள் இந்த இரவு தொழுகையை தொழ வேண்டும், தன்னுடைய மருமகனால் இந்த நஃபிலான வணக்கத்தில் ஈடுபட்டு இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும் என்ற ஒரு பேர் ஆர்வத்தில் ஒரு முயற்சியாக அவருடைய வீட்டுக்கு போறாங்க. தொழுகலன்னு சொன்ன அதையும் ஒரு வாதமா சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் கோவப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வசனத்தையும் சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலும் மனுஷன் ரொம்பவும் தான் தர்க்கவாதம் பேசுறான் அப்படின்னு கணிச்சுட்டு போறாங்க. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் இந்த நஃபில ஈடுபாடு செலுத்தி இருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தாரையும் பங்கு கொள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த அளவிற்கு நாம் நஃபிலான வணக்க வழிபாடுகளில் கவனம் உள்ளவர்களாக, அதில் அக்கறை உள்ளவர்களாக, அதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு வரையிலும் நம்மில் பலருக்கு கடமையான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதே பெரும் சிரமமாக பாரமாக இருப்பதை பார்க்கிறோமே. இன்னைக்கும் பலர்கள் சுபுஹ் தொழுவது அட்டேங்கப்பா அப்படிங்கிற ஒரு நிலைதான். சுபுஹ் தொழுகை எடுத்துக்கொண்டால் நம்மில் பலருக்கு எப்படியான ஒரு தொழுகையா இருக்குது, சுபுஹ் தொழுகையா அப்படின்னு முக்கிறது தான் பார்க்கிறோம். பலர்கள் அதை கண்டுகொள்வதே அல்லாஹ் வக்த கடமையாக்கும் போது 4 வக்த தான் கடமையாக்கினா அப்படிங்கிற மாதிரியே செயல்படுவாங்க. கரெக்டா லுஹர் தொழுவாரு, அசர் தொழுவாரு, மக்ரிப் தொழுவாரு, மறுநாளும் லுஹர்ல இருந்து ஆரம்பிக்கும் பாய்க்கு சுபுஹா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பலர்கள். இந்த மாதிரி நாம் தொழுகை உள்பட
தான தர்மங்கள் உட்பட உபரியான நோன்புகள் உட்பட ஏராளமான வணக்க வழிபாடுகளில் ஒரு கவனமற்ற உள்ளாக இருப்பதை பார்க்கிறோம். கடமையிலேயே கோட்டை விடக்கூடிய உள்ளாக இருந்தால் நாம் எப்படி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும்? அல்லாஹ்வின் அன்பை எப்படி பெற முடியும்? அவனின் காதலர்களாக நாம எப்படி மாற முடியும்? மறுமையில் இறைவனோடு ஒரு மிக நெருங்கிய ஒரு உயரிய அந்தஸ்தை நம்மால் எப்படி பெற முடியும்? அப்ப நஃபிலான வணக்க வழிபாடுகள்ல கவனம் செலுத்தணும். நபிகள் நாயகம் என்ன சொல்லி உள்ளார்களோ, இறைவன் எனக்கு என்ன உத்தரவிட்டுள்ளானோ அதை நான் செய்வேன் என்ற ஒரு மனப்பக்குவம், ஒரு மனோநிலை நம்முடைய உள்ளத்தில் ஓங்கி ஒலித்தால்தான், அதனுடைய வெளிப்பாடாக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டால்தான் இறைவனுடைய நேசத்தை பெறுவது நமக்கு சாத்தியம். அத்தகைய நன்மக்களாக எல்லாம் உள்ள ஏக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியுள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ்